ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு தலைவலியா? கழிப்பறையால் போர்க்களத்தை விட்டு ஓட்டமெடுக்க திட்டம். சந்தி சிரிக்கும் டிரம்பின் ராஜதந்திரங்கள். ஈரான் அருகே அமெரிக்காவின் முக்கிய போர்க்கப்பல் நின்றிருக்கும் சூழலில் திடீரென கழிப்பறை நிரம்பியதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. USS கப்பலில் கழிப்பறை பயன்படுத்துவதற்கு 45 நிமிடங்கள் வரை நேரம் ஏற்படுவதால் ராணுவ வீரர்கள் பலரும் சிக்கலில் மாட்டியிருக்கின்றனர். இதனால் ராணுவ நடவடிக்கையே தடைபடலாம் என்று சொல்லப்படுகிறது. 2017ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படைக்கு வழங்கப்பட்ட USS கப்பலில் தொடக்கம் முதலே கழிப்பறை பிரச்சனைகள் உள்ளது. தற்போது இந்த கப்பலில் சுமார் 4500 பேர் இருப்பதால் கழிப்பறை பிரச்சனை அதிகரித்துள்ளது. கடற்படை வீரர்கள் கழிப்பறையை பயன்படுத்த 45 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டி இருப்பதாக ஒரு புகார் வந்துள்ளது. இந்த கப்பலில் விமானம் மற்றும் சுற்றுலா கப்பல்களில் பயன்படுத்தப்படும் கழிவு அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் ஏதாவது ஒரு வால்வில் பழுது ஏற்பட்டால் கூட அதே பகுதியில் உள்ள அனைத்து கழிப்பறைகளையும் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும். ஆசிட் வாஷ் செய்து மட்டுமே தற்காலிகமாக பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அப்படி தீர்வு காண ஒருமுறை நடவடிக்கை எடுத்தால் 3.63 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்று தெரிகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இப்படி ஆசிட் வாஷ் முறையில் 10 முறை சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது USS கப்பல் கடலில் நிற்பதால் இதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்படியான சூழல் கப்பலில் உள்ள வெவ்வேறு குழுக்கள் மத்தியில் கழிப்பறை பிரச்சனை அமெரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.